November 8th, Saturday. Today's Gospel. Without me, you can do nothing. Can do all things through Him who strengthens me. Today's first reading gives us the reasons for successes and failures in life. Do I believe this power? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழ்மையானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்ளுகிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He who is faithful in a very little is faithful also
in much. மிகச்சிறிய காரியத்தில் நம்பத்தக்கவன், பெரியதிலும் நம்பத்தக்கவனே. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, life is not lost by dying, lost minute by minute, day by day, dragging the day in all thousand small uncaring ways. இறப்பினால் வாழ்வு அழிவதில்லை. ஏராளமான சிறு சிறு பொறுப்பற்ற வழிகளில், செயல்களில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் வாழ்வு இழக்கப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாழ்வினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சோம்பேறித்தனம், பொறுப்பற்ற தன்மை, அதை பயன்படுத்தி கொள்ளாத தன்மை, இன்னும் விவேகமாக இல்லாமல் இருத்தல், இவைகளின் வழியாக வாழ்வு இழக்கப்படுகிறது. We can do no great things, only small things with great love. நம்மால் மகத்தான காரியங்கள் செய்ய இயலாது. சிறு செயல்களை மகத்தான அன்போடு செய்யலாம். ஒரு கண்ணாடி தொட்டியிலே அழகிய கலர் மீன்கள் நீந்தி கொண்டிருக்கின்றன. ஒரு மீன் மட்டும் துள்ளி குதித்து வெளியிலே விழுந்து விடுகிறது. ஒரு பூனை வேகமாக ஓடி வந்து அந்த மீனை கவ்வி மறுபடியும் அந்த தொட்டிக்குள் போடுகிறது. அந்த தண்ணீர் தொட்டிக்குள் அந்த மீன் நீந்துகிறதா என்று பார்க்கிறது. நீந்துகிறதை பார்த்து அந்த கண்ணாடி தொட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்து செல்கிறது. Do the extraordinary. இந்த பூனை கீழே கிடந்த மீனை, ஐயா எனக்கு ஜாலி, எனக்கு ஒரு மீன் கிடைத்தது என்று சாப்பிட்டு இருக்கலாம், தப்பே கிடையாது. பூனைக்கு மீன் என்றால் உயிர். ஆகவே கிடைத்தது ஒன்று என்று சாப்பிட்டிருப்பது அதனுடைய சாதாரண இயல்பாக இருக்கலாம். ஆனால் மறுபடியும் அதற்கு நான் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று எப்படி அந்த பூனைக்கு தோன்றியது? அதுதான் தி எக்ஸ்ட்ராடினரி வே. வழக்கமாக நாம் எல்லாம் சாதாரணமான வழிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக சிறந்தவைகளை நாம் கண்ணோக்கி வாழ வேண்டும். இன்னொரு ஓமானமும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு கழுகு குஞ்சு ஒன்று கோழி குஞ்சுகளோடு மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கோழி குஞ்சை போன்றே குப்பையை கீறிக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை தின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அது பறக்க வேண்டிய ஒரு பறவை. ஆகவே அதற்கு இனம் புரியாத ஒரு ஏக்கம், மேலே பறக்கின்ற கழுகை பார்த்து என்னாலும் பறக்க முடியுமா என்று பார்க்கிறது. ஒரு நாள் ஒரு மேட்டிலிருந்து கீழே விழும் பொழுதுதான் அதற்கு பறக்கின்ற சக்தி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து செல்கிறது. இவ்வாறு நம்முள் இருக்கக்கூடிய சக்திகளை, ஆக்கப்பூர்வமானவைகளை உணரும் பொழுதுதான் அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். Detest what is evil, cling to what is good, rejoice in hope, be patient under trial, persevere in prayer. தீயதை வெறுத்தோதுக்கு, நல்லதை பற்றிக்கொள், நம்பிக்கையில் மகிழ்ச்சி கொள், துயரத்தில் பொறுமை கொள், இடைவிடாது ஜெபி. இவைகளெல்லாம் வாழ்க்கையின் தத்துவங்கள். இந்த தத்துவங்களை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் அது என்றும் நமக்கு நல்லதை கொடுக்கும். கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, கண்காணி கண்டார் களவு ஒழித்தாரே. கண்காணி என்றால் சூப்பர்வைசர், வார்டன், போலீஸ், நம்மை கண்காணிக்கின்றவர்கள். அப்படி கண்காணிக்கின்றவர்கள் இல்லை என்றால் கள்ளம் பல செய்வார். எது செய்யக்கூடாதோ அதை செய்வது. போலீஸ் இல்லைன்னா ராங் சைடில் போகிறது, போலீஸ் இல்லைன்னா
ட்ரிபிள்ஸு, குவாட்ரிபிள்ஸு, 5 பேர் 6 பேர் ஒரே வண்டியில் செல்வது, 2 வீலரில். போலீஸ் இருந்தால் உடனே இறக்கிறது. அப்படி தான் ஒரு மேதாவி, அவன் சைக்கிளில் லைட்டு இல்லை, போலீஸ் தடுத்து நிறுத்திடுச்சு. லைட் இல்லாமல் போகிற அப்படின்னு சொல்லி நிறுத்திடுச்சு. அவன் உடனே சொல்கிறான், என்னத்துக்கு சார் லைட்டு? அப்பா ஏகப்பட்ட லைட்டு இருக்குது ரோட்டில், அந்த லைட்டு போதாதா? என் சைக்கிளில் சின்ன லைட்டு இருந்தால் தானா அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி. அப்படியே குனிஞ்சு வால் டியூபை திறந்து காற்றை பிடுங்கினார். சார் 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 ஏன் சார் வால் டியூபை பிடுங்குறீங்க? எங்கே பார்த்தாலும் தான் காற்று இருக்குது, உன் சைக்கிள் டயருக்கு என்னத்துக்கு காற்று அப்படின்னு பிடுங்கினார். இதெல்லாம் மேதாவிகளுக்கு இப்படித்தான் புரிய வைக்க வேண்டும். கண்காணி இல்லை என்றால் நம்மை பார்க்கிறார்கள், நம்மை பார்க்கிறவர் கடவுள் என்று நாம் செயல்பட வேண்டும். பல சமயங்களில் மிக கோரமான விபத்து எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், நன்றாக ஒருவர் மஞ்சள் விளக்கு வருகிறதா போய் நிறுத்துவார். மஞ்சள் விளக்கு தானே இருக்குது, இன்னும் சிகப்பு விளக்கு போலியேன்னு சொல்லி பின்னாடி வருவர் வேகமாய் போய் நின்றுக்கிட்டு அவனை அடித்து மோதி அந்த விபத்துக்கு உள்ளாக்கிட்டு போவார். முட்டாள்கள். கண்காணி இல்லாமல் பார்ப்பவர்கள், கடைபிடிப்பவர்கள் இவர்கள் இருந்தால்தான் நான் நடப்பேன். சென்னையில் ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள் உண்டு. அந்த பெரிய மவுண்ட் ரோட்டில், அண்ணா சாலையில் சுரங்கப்பாதையில் இறங்கி அடுத்த பக்கம் போகலாம். அது சோம்பேறித்தனம். அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு பஸ்ஸாக அப்படியே பார்த்து போயிட்டு அங்கே பேரிகார்டு இருக்கும், பேரிகார்டு மேலே ஏறி குதித்து திருப்பி மறுபடியும் போவாங்க. அதே அந்த இடத்துல போலீஸ்காரர் ஒரு லத்தியை வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படியே கப்சிப்பணும் எல்லாரும் சுரங்கப்பாதையில் போவாங்க. நானாக செய்ய வேண்டும் என்று ஏன் அது வரக்கூடாது? அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தால் என்ன, என்னுடைய கடமை என்ன செய்ய வேண்டும். வெளிநாடுகளிலே இந்த போக்குவரத்து விதிகளை மிக மிக துல்லியமாக கடைபிடிக்கிறார்கள். யாருமே இருக்க மாட்டாங்க, சிகப்பு லைட் இருக்கும், இந்த பக்கமும் வாகனம் கிடையாது, அந்த பக்கம் வாகனம் கிடையாது, தாராளமாக போகலாம். இரவு நேரம் என்றால் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் அந்த சிகப்பு லைட்டை மதித்து நிறுத்தி மறுபடியும் பச்சை லைட் வந்தால் தான் போவாங்க. ஏன் அது இருக்கக்கூடாது? ஒரு பூனையானது கீழே கிடந்த மீனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இட் கேன் டூ அன் எக்ஸ்ட்ராடினரி திங். நான் செய்யக்கூடாதா? செய்ய வேண்டும். ஒன்லி காட் இஸ் குட் காட். இறைவன் மட்டுமே நல்லவர். அந்த நல்லதை என்னில் நான் பிடித்து கொண்டு அந்த நல்லதை செய்யும் பொழுது இறைவனை சார்ந்தவனாக இருக்கிறேன். When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, all is lost. செல்வம் இழந்தால் இழப்பு ஏதுமில்லை. உடல் நலம் இழந்தால் இழப்பு சிறிது. குணத்தை இழந்தால் எல்லாமே இழப்பு. இத்தகைய பின்னணியில் செபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, may the fire of your love burn in my heart, that I may be wholly devoted to you above all else. Free me from greed and attachment to material things, that I may be generous in using the gifts and resources you give me for your glory and for the good of my neighbor. ஆண்டவராகிய இயேசுவே, உம் அன்பு தீயினால் எம் இதயம் பற்றி எரியச் செய்தருளும். யாவற்றுக்கும் மேலாக உமக்கே என்னை அர்ப்பணிப்பேனாக. பேராசையிலிருந்தும் பற்றுதலிலிருந்தும் என்னை விடுவியும். அதனால் நீர் எமக்களித்த அனைத்து கொடைகளையும் உமது மகிமைக்காகவும் பிறர் நன்மைக்காகவும் தாராளமாய் பயன்படுத்துவேனாக. நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவும், எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்க்கவும் வேண்டிய மன திடனை தார், மன தெளிவை தார். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நான்
நன்றி. எழுந்திருப்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.